அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி இந்த வீடியோ நான் போட போகிறேன். அதாவது குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, அதாவது பச்சை குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும், அதாவது மதர் தாய்ப்பால் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு வாமிட் ஆகும். அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வாமிட் ஆகும். அது மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் அந்த நேரத்தில் தூக்கி பிள்ளையை தோளில் போடக்கூடாது. தோளில் போட்டிங்கன்னா அது மூச்சு குழாயில் போய் அடித்து உயிருக்கே ஆபத்து நிலமையில கொண்டு வரும். அதனால் அதுக்கு என்ன செய்யலான்னா, இப்போ வாயிலையும் மூக்குலேயும் உங்களுக்கு பால் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு பெட்டை விரித்து சைடாக உங்களுக்கு படுக்க வைங்க. சைடாக படுக்க வைக்கும்போது அந்த பால் ஃபுல்லாக வெளியாயிடும். வெளியானதுக்கப்புறம் மூக்குலேயும் வாயிலையும் வெளியானதுக்கப்புறம் ஒரு நல்ல துணி, காட்டன் துண்டை வச்சு மெதுவாக அப்படியே ஒத்தி எடுங்க. ஒத்தி எடுத்ததுக்கப்புறம் அதை தோளில் தூக்கி போட்டிங்கன்னா ஒன்றும் செய்யாது. நீங்கள் உடனே தூக்கி தோளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மூச்சு குழாயில் போய் அதை அடைச்சிடும். அது உயிருக்கு ஆபத்து வரும். அதே மாதிரி இன்னொன்று, இந்த நம்ம குழந்தைகளுக்கு நடைப்பயிற்சிக்கு நடவண்டி வாங்கி கொடுப்பீங்க. அதாவது இந்த வீல் மாதிரி இருக்கும், அதில் உள்ளே உட்கார வச்சு அப்படியே தள்ளிட்டு போக பிள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி செய்யக்கூடாது. அது நம்ம உலக அளவில் அது தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த நடவண்டியை ஏன் அப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னா, அது பயன்படுத்தும் போது என்னென்ன ஆபத்து நடக்குன்னா, ஸ்பீடாக தள்ளிகிட்டே வரும். தள்ளிட்டு ஒரு படிக்கட்டிலேருந்து கீழே உருண்டு விழுந்துடும். அது உயிருக்கு ஆபத்து. ரெண்டாவது என்னென்னா, அந்த உங்களுக்கு நல்லா பாருங்கள், அந்த 2 காலுமே தரையில் ஊனாது. இந்த தொடை, இந்த பிட்டி மட்டும்தான் உங்களுக்கு அதில் இருக்கும். இந்த பெருவர்கள் மட்டும்தான் பதிக்கும். அது பிரயோஜனமே இல்லையே. உங்களுக்கு அப்படி நடைப்பயிற்சி பண்ணக்கூடாது. நடைப்பயிற்சிங்கிறது அந்த குழந்தைக்கு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் 9 மாதம் ஒரு வயசுலாம் நிற்க ஆரம்பிக்கும், தவள ஆரம்பிக்கும், முட்டி போடும். இதே மாதிரி சிம்டம்ஸ் வரிசையாக காட்டிக்கிட்டே வரும். அதே மாதிரி தான் பண்ணணும். அதாவது ஒரு பாயை விரித்து படுக்க போட்டுருங்க. அதுவாக முயற்சி பண்ணி முட்டி போட்டு எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணி அப்படி வந்தால் தான் இந்த 2 கால்லையும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க.